பலவந்தமாக பிரச்சினைகளை தீர்க்க முடியாது எனவும் அது புதிய சிக்கல்களையும் பாரிய நீண்டகால விளைவுகளையும் மாத்திரமே ஏற்படுத்தும் எனவும் சீனா ஸ்டேலிடம் வலியுறுத்தியுள்ளது. எனவே மோதல்கள் மேலும் தீவிரமடைவதையும் கட்டுப்பாட்டை மீறி செல்வதையும் தடுப்பதற்காக ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறு சீனா கோரியுள்ளது. ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் கிதியோன் சாருடன் மேற்கொண்ட தொலைபேசி உரையாடலின் போதே சீன வெளிவிவகார அமைச்சர் வாங் ஜி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச உறவுகளில் உலக நாடுகள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் அல்லது அத்தகைய அச்சுறுத்தல்களை விடுக்கக்கூடாது என சீனா வெளிவிவகார அமைச்சர் இதன்போது வலியுறுத்தினார். ஆஸ்திரேலியா உட்பட அனைத்து தரப்பினரின் அடிப்படை தேவைகளுக்கும் இது பொருந்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச மற்றும் பிராந்திய ரீதியான சிக்கலான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தைகள் மற்றும் கலந்துரையாடல்கள் மூலம் தீர்ப்பதற்கு சீனா எப்போதும் முன்னுரிமை அளிப்பதாகவும் அனைத்து தரப்பினரும் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனங்கள் மற்றும் கொள்கைகளுக்கு இணங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான அண்மைய பேச்சுவார்த்தைகள் ஆஸ்திரேலியின் பாதுகாப்பு தொடர்பான விடயங்களையும் உள்ளடக்கி குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எட்டியுள்ள போதிலும் துரதிர்ஷ்டவசமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள ஆயுத மோதல்களால் அந்த முயற்சிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக சீன வெளிவிவகார அமைச்சர் கவலை தெரிவித்தார். மத்திய கிழக்கு பிரச்சினை தொடர்பில் எப்போதும் நடுநிலையான மற்றும் நியாயமான நிலையில் இருக்கும் சீனா மோதல்களை குறைப்பதில் தொடர்ந்தும் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்கும் என்றும் அவர் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார்.